அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது சார்? ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். வெரி குட். ஏற்கனவே தொழில் இருக்குது சார். தொழில் நான் சொன்ன ஆப்போசிட் தான் நிறையா வருது சார். எனக்கு பயமாக இருக்குது, தொழிலை விட்டு போயிடுவனோ அப்படின்னு பயமாக இருக்குன்னு நானா கவலையே படுத்தணும். இந்த கும்பராசிக்கு ஏதாவது வழிபாடுகள்லாம் இருக்கா? கும்பராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற உங்களுடைய ஃபேனு, எங்களுடைய ஃபேன் நீங்கள் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் இந்த அளவுக்கு வந்து பிரபலமாகி அவ்வளோ அழகான உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என்ன உங்களுக்கு கொடுக்கலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு எங்களை நீங்கள் வந்து ஆவல் தூண்டுற அளவுக்கு எங்கள் சேனலை அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு நன்றி. நிறைய ஜோதிட விஷயங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சி பலன் எல்லாருக்கும் தேவைங்க. அது குரு பயிற்சி வரப்போகுது. அந்த குரு பயிற்சியில் ஏராசி எப்படி இருக்கும், ஏராசி எப்படி இருக்கும்னு எல்லாரும் ஆவலாக ஆசையாக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், வாழ்க நலமுடன் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம். குரு பெயர்ச்சி பலன்களை அவ்வளோ அழகாக அந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாரு அப்படின்றத நான் மட்டும் இல்லை, நீங்களும் கேட்க போகிறீங்க. அதை கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவரை சந்திச்சிருவோமா? வாங்க அவரை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்ல குரு பெயர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா குருக்கு பிடிச்ச கலர் அது. எனக்கு ஒன்று தான் தெரியணும், குரு பெயர்ச்சி எப்போ வருது, ஓகே, அது என்ன, இந்த குரு பயிற்சி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது. நீங்கள் முதல்ல என்றைக்கு குரு பயிற்சி, அது என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குரு பகவான் வந்து ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு ஒரு வருடத்துக்கு ஒருக்க நடந்து செல்வார், கடந்து செல்வார்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம், இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது கரெக்டாக வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்கு வர்றார். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகம். ஸோ இந்த கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் யாருன்னா நம்மளுடைய குரு தான். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வரும்போது எல்லா ராசிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஸோ ஏன் இந்த வருடம் மட்டும் அப்படி கொடுக்காரு அப்படின்னா, குரு கடகராசியில் தான் உச்சம் அடையும். கடகராசியில் தான் உச்சம், நல்ல வில் பவர். அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, இல்லை நான் இருக்கேன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், எல்லா வீட்டுக்கும் போவோம். ஸோ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், அதை நம்ம வீடாக பார்ப்போம், அப்படியே பிடிச்ச மாதிரி இருப்போம், ஃப்ரீ மைண்டாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், நம்மளும் ஜாலியாக இருப்போம், அவங்களையும் ஜாலியாக வச்சுக்கிறோம். ஸோ அது ஏன் எல்லா வீட்டுக்கும் போகும்போது இந்த வீட்டுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குன்னா, அந்த வீடு நம்ம மனசுக்கு பிடிச்ச வீடு. அப்போ பிடிச்ச வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே சந்தோஷமான விஷயம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ சந்தோஷமா வச்சுக்கணும் அந்த மாதிரி. ஆமாம், அது வந்து குருவோடைய இயக்கம். அப்போ குருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு பார்த்தீங்கன்னா கடகராசி. ஸோ கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் உட்காந்து அவர் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம். குரு எந்த வீட்டில் இருக்காரோ ஒவ்வொரு ராசிக்கு அவர் எத்தனாம் வீடுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ராசியின் அடிப்படையில் உள்ள அவருடைய இடத்துடைய மதிப்பையும் கூட்டுறாரு. ஸோ இந்த வட்டம் அவருடைய பார்வை, உச்ச பார்வை மூலமாக முடியாது, என்னால் செய்யவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், எனக்கு நடக்கவே நடக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடை குரு பகவான் செய்து கொடுக்க போகிறார். வெரி குட், வெரி குட் சார். நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது சார்? கும்பராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு பகவான் இருக்கார். ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போது வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ ராகுவை கண்ட்ரோல் பண்ணியிருக்கார். அதான் முதல் பாயிண்ட். ஸோ இந்த குருவானவர் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு, தன்னுடைய உச்ச வீட்டுக்கு உள்ளே போனே நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுடைய போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கொடுப்பார். நிறைய பொருளாதார விஷயங்கள் நிறைய தடை, எடுத்தோம் கவுத்தோம் நிறைய முடிவு எடுத்துட்டாங்க, இவங்களை எடுக்க வச்சாங்கன்னு கூட சொல்லலாம். கும்பராசியாக ரொம்ப நிதானமாக பர்ஃபெக்டாக நம்ம ஒரு காய் நகர்த்துறோம்னா அதில் யாரும் பாதிப்படையக்கூடாது.
நம்ம மூலமாக 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படி நினச்சி கடைசியில் இவங்களுடைய லைஃப்பை தொலைச்சிட்டாங்க. அதுவும் இந்த கும்பராசிக்காரர்களை யாரெல்லாம் காதல் பண்ணாங்களோ அல்லது காதல் பண்ண காதல் திருமணம் பண்ணாங்களோ இவங்க லைஃப்பில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க. அதாவது கும்பராசிக்காரங்க ஒரு என்ன சொல்ற ஒரு ரகசியத்தின் பொக்கிஷம், ஒரு அற்புதம் சொல்லலாம். அப்போ இவங்ககிட்ட இருந்து எந்தெந்த ஒரு ப்ளஸ்லாம் இருக்கோ அதை வாங்கிட்டாங்க மற்றவங்க. வாங்கிட்டு கும்பராசி மேலே வீண் பழி சுமத்தி அவங்களே யோசிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க நிறைய செஞ்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அழுத்தம். அப்போ காதல் திருமணத்தில் ஒரு தாக்கம், திருமண வாழ்க்கையில் நிறைய போராட்டம், ஏமாற்றம் அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு வாழ்ந்துருக்கோம். சார் எங்கள் லைஃப் முடிஞ்சா என்ன பண்ணே தெரில, அதாவது நைட்டு தூங்குறதுக்கு வானத்தை பார்த்து படுத்தா ஓடுது சார், பிரச்சனை அங்கேயும் வந்து ஓடுது சார், நம்மளையும் பிரச்சனை தான் சார் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவுடைய நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு குழப்பம் இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நிம்மதியான தூக்கம், வெளிநாடு பயணங்கள், பொருளாதாரத்தில் ஏற்றங்கள், சொந்த தொழில் தொடங்கலாமான்னு காத்திருக்காங்கன்னா இது சரியான காலட்டம். அவங்க சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் சொந்த தொழில் தொடங்கி தொழிலில் வெற்றி பெற்றுவாங்க. ஏற்கனவே தொழில் இருக்குது சார், தொழில் நான் சொன்னால் ஆப்போசிட் தான் நிறையா வருது சார், எனக்கு பயமாக இருக்குது தொழிலை விட்டு போயிடுவனோ அப்படின்னு பயமாக இருக்குன்னாங்கன்னா கவலையே படுத்தணும். தொழிலில் இனிமேல் தான் அங்கீகாரம் பெறப்படுவாங்க. கும்பராசிக்காரங்க பொதுவாக சொந்த தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் பெறக்கூடியவங்க. ஆனால் கொஞ்சம் எளிதாக அதில் வெற்றி பெற முடியாது. போராடி 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 தான் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ராசியில். இந்த கும்பராசிக்கு ஏதாவது வழிபாடுகள்லாம் இருக்கா? கும்பராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பத்ரகாளியம்மன் வழிபாடு சூப்பராக இருக்கும். பத்ரகாளியம்மனை வழிபாடு செஞ்சோன்னா கும்பராசிக்காரங்க எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா விதமான பிரச்சனையும் என்ன பண்ணலாம், சரி செஞ்சிடலாம். அதே போல் ராகு வந்து ராசியில் இருக்கனால துர்க்கையம்மன் வழிபாடு, இந்த 2 அம்மனையும் பிடிச்சிட்டா இவங்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் எந்த விதமான போராட்டமும் இருந்தாலும் அது சரியாகி இவங்க சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கும்பராசியை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, இப்போ ஒரு கும்பராசி ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவர்களுடைய கர்மாவை வாங்கிடுவாங்க. மற்றவங்களுடைய கர்மா, மற்றவங்களுடைய பிரச்சனை, மற்றவங்களுடைய போராட்டத்தை வாங்கி வச்சுருவாங்க. ஒரு அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல கும்பராசி வேலை பார்த்தாலும் சரி, யாருக்காவது ஏதாவது பிரச்சனை, என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் சரி, இவங்களே அதை செய்வாங்க. இது இவங்களுடைய கர்மா. அப்படிங்கும்போது மற்றவர்கள் கர்மாவை வாங்கி 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 இவங்களுக்குள்ள நிறைய ஒரு என்ன சொல்ற எனர்ஜி இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஏன் இதை வாங்குறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே இந்த கேள்வி இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ நம்ம கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆகம விதிப்படி கோவில் கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம பழங்காலத்து கோயிலாகட்டும் இப்போ உள்ள கோயிலாகட்டும், இந்த கோயில்களில் சாமியை கும்பிடும் போது அடுத்த செகண்ட் கும்பத்தையும் கும்பிடணும், நம்ம கோவில் கலசத்தையும் கும்பிடணும். ஏன்னா நம்மளுடைய பிரபஞ்ச சக்தியானது ஒரு நல்ல விதமான எனர்ஜி பவர் எல்லாமே என்ன பண்ணுன்னா கும்பத்திலிருந்து தான் கீழே கொண்டு வராங்க. கோவிலுடைய கலசம் கும்பத்திலிருந்து தான் எனர்ஜி பவரை கீழே தெய்வத்துக்கே கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு கும்பத்துக்கு ஒரு அவ்வளோ பெரிய மதிப்பு உண்டு. அந்த கும்ப கலசத்துக்குள்ள என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? யாருக்குமே தெரியாது. நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு போடுறவங்களுக்கே சம்டைம் என்ன போடுறோன்னே தெரியாம நிறைய கோவிலில் ஒரு எனர்ஜி பவர் போட்டு செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய கும்பராசிக்காரன். அவங்கள்ட்ட போய் ஒரு ரகசியம் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா, நீ இதை சொல்லக்கூடாதுன்னு உன்னை நம்பி சொல்கிறேன், நான் ஒன்றை மட்டும் தான் நம்புறேன்னு கும்பராசிக்காரன்ட்டு நீ சொல்லிட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு அவங்க எதிர்வினை, மற்றவங்க இவங்களுக்கு எவ்வளோ எதிர்வினைகள் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் சரி, என்ன நம்பிட்டான், என்னை நம்பியிருக்காங்க, நான் உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் கும்பராசிக்காரங்க பொதுவாகவே சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இவங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் வேணும், நல்ல முன்னேற்றம் வேணும், வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், எனக்கு நல்ல வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. அதே போல் கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ தான் இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிரகங்கள் ரீதியாக கிடைக்கும். வெரி குட், தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருக்குங்க கும்பராசி. அதனால் கவலை எல்லாம் படாதீங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதான் இப்போ சொன்னார்ல, கும்பம் வந்து இந்த கர்மாவெல்லாம் வாங்கிக்கும், அடுத்தவங்களோட பிரச்சனையெல்லாம் வாங்கிக்கும். அதுதான் அது உங்களுடைய கர்மா, அவங்களுடைய இது. அது கும்பம்னே அப்படி தான் இருப்பாங்களாம். அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து சாரை காண்டாக்ட் பண்ணோன்னா நேரில் போய் பாருங்கள். இன்னும் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அழகாக நீங்கள் போய் கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.